ஏன்னா இஸ்ரவேலின் ராஜா என்று பரலோகத்தின் தேவன் வேதத்தில் பல இடங்கள்ல எழுதியிருக்கிறார். ஆனா தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஆராதிக்கிற தேவன் தமிழ் கடவுள். ஆங்கிலேயர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் ஆராதிக்கிற கடவுள் ஆங்கில கடவுள். முக்கியமா பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலம் சொல்லுவாங்க, எங்க கேரளா எப்படிப்பட்டது தெரியுமா, இது கடவுளுடைய பூமி, எங்களுக்கு வெயில்னால பிரச்சனை இல்லை, தண்ணினால பிரச்சனை இல்லை, ஆனா தண்ணி நிறைய இருக்குது எங்களுக்கு. எங்க தேசத்தை கடவுள் நேரடியாக பாதுகாக்கிறார். அவன் சொல்றான் அவன் கடவுள் இயேசுன்னுவான். இப்ப இயேசுன்னு ஒரு கடவுளே இல்லையே, அப்ப யார் அந்த இயேசு? அல்லேலூயா. மனிதர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க, மனிதர்களுடைய உபதேசத்தின்படி ஒரு கடவுளை தனக்கென்று உருவாக்கி இருக்கிறார்களே தவிர இவர் வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுள் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்ட யாவாகிய யாசுவா மேசியா ஒருவரே மெய்யான தேவன். இந்த தேவனை தான் உன்னுடைய இருதயத்துக்குள்ள நீ ஏத்துக்கணும். அவரை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அவர் உனக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் நிர்மூலமாக்கி உன்னை சீயோன் குமாரத்தியாக உருமாற்றம் அடைய செய்வார். நீ மாறணும், சீயோன் குமாரத்தியாக, சீயோன் குமாரராக மாறணும். ஏன்னா அவரு சீயோன் குமாரத்தின்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா? அவர் மணவாட்டியாக இங்கே ஆண் இல்லை பெண் இல்லை என்று சொல்கிறதினால் எல்லாரையும் சமமாக சீயோன் குமாரத்தி என்று சொல்கிறார். அப்ப சீயோன் குமாரத்தியாக இருக்கிற நீ ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நீ மாறணும். ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, மேசியா யாசுவாவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே மேசியா மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே மேசியாவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டது என்று அறியணுமா? நீ இந்த பழைய குணம் போகவே மாட்டேங்குதே, என்ன பண்றது? அப்ப நீ புது சிருஷ்டியாக மாற்றப்படணுன்றது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பித்துக் கொள்வது. அதாவது நான் நேற்று ஒரு சகோதரன் சொன்னேன், நீ ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன்னு வை, 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன்னு வை, அடுத்த நாள் 11 நிமிஷம் ஜெபம் பண்றதுக்கு முயற்சி பண்ணு, அடுத்த நாள் 12 நிமிஷம் ஜெபம் பண்றதுக்கு முயற்சி பண்ணு. 10 நிமிஷம் ஜெபம் பண்ண நீ 9 நிமிஷமாக மாறாதே, அங்க தேவன் உன்னிடத்தில் கிரியை செய்ய மாட்டார். சரிப்பா 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 சரி, எனக்கு ஒன்னும் நல்லாவே தெரியும், நீ இந்த பாசாங்கம் போடாத, என்கிட்ட முதல்ல ஜெபம் பண்ண பாருன்ற. நம்ம எத்தனை பேர் தேவ சமூகத்தில் நேரம் செலவிட தயாரா இருக்கிறீங்க? நீ தசம பாகம் பணத்தில் கொடுக்குறியோ கொடுக்காம போறியோ அது தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கான வேலை. ஆனா தேவன் உன்னை அவருடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு போக வேண்டுமானால் நீ தசோபாகம் கொடுத்துதான் ஆகணும். முதல் தசோபாகம் எங்க அப்படின்னா, உனக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தந்திருக்கிறாரு. அந்த 24 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் நீ தேவ சமூகத்தில் கொடுக்கணும். கொடுக்குறியா? அந்த நேரம் டிவி பார்ப்ப, அந்த நேரம் அடுத்தவங்கிட்ட கதை பேசிட்டு இருப்ப, அந்த நேரம் ஊர் சுற்றி பார்க்க போவ, அந்த நேரம் ஃபோனில் விளையாடிட்டு இருப்ப, அந்த நேரம் டிவி பார்த்துட்டு இருப்ப. இதுதான் நடக்குதே தவிர தேவ சமூகத்தில் தசம பாகத்தை கொடுக்க, தேவனுடைய காரியத்தில் உறுதியா இருக்க கூட நமக்கு தெரியல. ஏன் 24 மணி நேரமும் செல்ல ஆன் பண்ணி வச்சு செல்லில் விளையாட தெரியும், இல்ல டிவி பார்க்க தெரியும், இல்ல ஊர் சுத்த தெரியும். ஆனா தேவனுடைய சமூகத்தில்
சுமார் 3 மணி நேரம் உட்கார தெரியுதா? ஏன் முடியல? அப்ப தேவனுக்குடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடத்துல இல்லை. அப்புறம் எப்படிங்க உனக்கு சமாதானத்தை தேவன் தருவார்? உனக்கு எப்படிங்க சந்தோஷத்தை தருவார்? அரை மணி நேரம் ஜெபம் பண்றதுக்கே என்ன பாட்டு தெரியுமா? மாறணும். மாற்றங்களை நாம் கொண்டு வராமல் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வராது. அல்லேலூயா. என் புருஷன் என்னுடைய மனவிருப்பத்தின்படி வாழணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய மனவிருப்பத்தின்படி வாழணும். நான் என் தேவனுடைய மனவிருப்பத்தின்படி வாழ்ந்தால் என்னுடைய மாம்ச சரீரமாகிய என்னுடைய புருஷன் என்னுடைய மனவிருப்பத்தின்படி வாழ்வான். இது உண்மை, இது சத்தியம். ஆனா நீ உன் விருப்பத்துக்கு வாழ்ந்துட்டு என் புருஷன் ஆண்டவரை ரட்சியும்னு சொன்னா எப்படி? முதல்ல நீயே சரியில்லையே. அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவரே பிள்ளைகள் சரியில்லை ஆண்டவரே. பிள்ளைகள் ஒருத்தன் கஞ்சா அடிக்கிறான், ஒருத்தன் சிகரெட் அடிக்கிறான், ஒருத்தன் தாறுமாறா போறான், ஆண்டவரே இவனை ரட்சியும். முதல்ல நீ ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் இருக்கிறையா? ஜெபம் பண்ற நீ சொல்லு. இல்ல அப்படின்னா உன் பிள்ளையை திருத்த முடியாது. முடியாது. நீதான் ரோல் மாடல். முதல்ல உன் பிள்ளைக்கு நீதான் ரோல் மாடல். குடிச்சுக்கிட்டு வந்து சொல்லு, மக்களை குடிக்காத. எப்படி குடிகாரன் சொல்லுவான், சூப்பரா சொல்லுவான், மோன வாழ்க்கையில் குடிக்காத மோன, பாத்தியா அப்பம் பாத்தியா எப்படி இருக்கிறேன், குடிச்சு குடிச்சு எப்படி இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்பா நான் ஒன்ன போல இருந்தா போதும். சூப்பர். யோசிக்கிறீங்களா? முதல்ல தாயும் தகப்பனும் என்ன வழியோ அந்த வழியில தான் உன் சந்ததி செல்லும் என்பதை மறந்துடாத. இதான் உண்மை. நீ தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிற போது உன் பிள்ளைகளும் அதே கதியில தான் வருவாங்க. உனக்கு என்ன போராட்டம் இருக்கோ அதே போராட்டம் உன் பிள்ளைகிட்ட வந்தா உனக்கு சந்தோஷம் தானே. இதுக்கு தான் இந்த உலகத்தில் நான் நல்லா வாட்ச் பண்ணுறேன். ஒரு தாய் தகப்பனாவது வந்து பிள்ளைகிட்ட மக்களை நீ என்ன போல இருக்கணும்னு யாருமே சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்? அவனுக்கு தான் தெரியும் அவனுடைய பாடு, அவனுடைய வேதனை அவனுக்கு தான் தெரியும், அவனுடைய கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அதனால அவன் ஒரு நாள் சொல்ல மாட்டான் நீ என்ன போல வாழுன்னு. நீங்க மாறி பாருங்க, உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி பாருங்க, உன் பிள்ளை ஒன்ன மாதிரி நல்லா வருவான். அல்லேலூயா. அதனால தான் சொல்றார் பழையவைகள் எல்லாம் ஒழியணும், எல்லாம் புதியதாக மாறணும். நான் தேவனுக்குள்ள வந்தேன்னு சொல்லிட்டு மார்பு தட்டி சந்தோஷப்படுறதுல முக்கியம், பைபிளை தூக்கிட்டு போற நடக்கிறதுல முக்கியம். உன்னுடைய வாழ்க்கை மாறணும்ன்றது முக்கியம். மாறுதா? மாற்றமே இல்லைங்க, மாற்றமே இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுது ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக மாற நீ முதல்ல மனம் திரும்பணும். நீ முதல்ல உன்னை மாத்திக்கணும். உன்னுடைய பழைய குணங்கள் மாறணும். நேற்று வரைக்கும் குடிகாரனா இருந்தேன், நேற்று வரைக்கும் பொறுக்கியா இருந்தேன், நேற்று வரைக்கும் தெண்டியா இருந்தேன், இன்னைக்கு வேதத்தை நம்பி இருக்கிறேன், தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சேன். விட்டுரு. ஆமென். விட்டுரு. விடுவியா? விட மாட்டியே. அப்புறம் எப்படி உனக்கு நன்மை நடக்கும்? நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இவனால எனக்கு தொந்தரவு, இவளால் எனக்கு தொந்தரவு, இவன் வேண்டாம் இனி, இல்லை இவன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். பாத்தியா? அடுத்த வாழ்க்கை என்னவாகும்? நீ யாரை நம்புறியோ அது ஒரு நாள் உனக்கு ஆபத்தாக முடியும். ஏன்னா கடவுள் உனக்கு கொடுத்தத நீ வேண்டாம் வெறுப்போட நடத்துற. ஆனா நேத்து வரைக்கும் சொன்ன இது என் தேவனால் எனக்கு வந்தது. ஆனா இன்னைக்கு நீ யாரையோ நம்பி தேவன் தந்ததை வேண்டா வெறுப்பாக பார்க்கிற. தேவன் சும்மா விட்டுருவார? நீ நம்புறது அத்தனையும் ஒரு நாள் உன் கைவிட்டு போகும். கைவிட்டு போனால் உன் கெதி என்ன தெரியுமா? அப்பதான் நீ தேடுவ அநாத ஆசிரமத்தை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். நான் போயிடுவேன் அநாத ஆசிரமத்துக்கு. அங்க இருக்கிற உபத்திரம் என்ன, அங்க இருக்கிற பிரச்சனை என்ன உனக்கு தெரியுமா? சும்மா நம்ம ஏதோ ஒன்ன சொல்லிட்டு இருக்கிறோம். தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய பழைய குணங்கள் மாற உன்னை ஒப்புக்கொடு. மேசியாவை தரிச்சிருக்கிறேன்னு சொல்லி மார்பு தட்டுறதை விட்டுட்டு, எனக்குள் மேசியா வந்திருக்கிறது உண்மையானால் என்னுடைய சரீரத்தில், என்னுடைய எண்ணத்தில், என்னுடைய குணத்தில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். அந்த மாற்றம் இல்லாத போது
நான் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய பிள்ளையாக மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நீங்க பிசாசுக்கு உரியவர்களாய் பிசாசுனுடைய சொந்தக்காரர்களாய் இருந்து கொண்டு இன்னொருவருக்கு தீர்ப்பு சொல்லவோ இன்னொருவருக்கு ஐடியா கொடுக்கவோ உங்களால் முடியாது. அதனால தான் சொல்றேன், தயவு செய்து நீங்க திருந்துங்க, நீங்க மாறுங்க. பழைய புளித்த மாவனுடைய குணத்தை விட்டுட்டு புதிதாய் பிசைந்தெடுத்த மாவாக புதிய குணமுள்ள பிள்ளையாக நீ மாறும்போது உன்னை தேவன் அபரிதமாய் உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.